ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர். இயேசுவே ஆண்டவர் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாக நம்ம எல்லா ஆல்டர் கால்னு வரும் பொழுது ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அர்ப்பணம் அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கி இந்த கிறிஸ்தவ உலகத்தில் மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு. நல்ல விஷயம் அர்ப்பணிப்பு. ஆனால் ஆங்கிலத்தில் கமிட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அர்ப்பணிப்பு, கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கமிட்மெண்ட்ங்கிற வார்த்தை வேறு ஒரு ஆங்கில வார்த்தையினுடைய சப்ஸ்டிடியூட்டாக தான் உருவெடுத்தது. அதாவது வேறொரு ஆங்கில வார்த்தைக்கு பதிலாகத்தான் உருவெடுத்தது. ஆனால் இது உருவெடுத்ததுனால அந்த மூல வார்த்தை அப்படியே மறைஞ்சே போயிடுச்சு. அந்த மூல வார்த்தை என்னென்னா சரண்டர், சரணடைதல். நம்மளும் இன்னைக்கு சரணடைதல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதில்ல, கமிட்டட் அல்லது அர்ப்பணிப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். நல்ல விஷயந்தான், அர்ப்பணிப்புங்கிறது நல்லதா. கமிட்டடுங்கிறத யோசிச்சு பாருங்களேன். ஒரு பையன் சிங்கிள் அப்படின்னு இருக்கிறான், அவனுக்கு திருமணம் நிச்சயமானவனை கமிட்டட் அப்படின்னு மாற்றிடுறாங்க. அது பெண் இல்லாத ஒரு வினாடி அவனுக்கு 1000 வருஷம் மாதிரி இருக்குது. அந்த பெண்ணோடு இருக்கக்கூடிய 1000 வருஷம் கூட ஒரு நொடி மாதிரி போயிடுதான். அப்போ ஏன்னா அவன் கமிட்டட் ஆகிட்டானாமா. இப்போ நாமளும் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டோன்னா நம்ம வாழ்க்கையும் இப்படி தான், நம்ம நேசரோடு நம்ம நேரத்தை செலவிடணும். நல்ல விஷயம், மிகச்சரி, தவறே எதுவும் இல்லை. அவர் நம்மளுடைய நேசர், நம்மளுடைய நேசரோடு நம்ம செலவிடுகிற நேரம் நமக்கு தெரியாத அளவுக்கு அவரோட செலவிடணும் அப்படின்னு சொல்லுது. அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருக்குது. ஆனால் என்னோட ஒரு கேள்வி என்னென்னா, அந்த பையன் கமிட் ஆன உடனே அவன் எப்படி தன்னுடைய மனைவியாக போகிறவளோடு அப்படி இடம் பொருள் ஏவல் தெரியாமல் அதிக நேரம் போகிறதே தெரியாமல் அப்படி செலவிடுகிறானோ, அதே போல் நீங்களும் நானும் இந்த கமிட்டட் கிறிஸ்டியனாக ஆண்டவரோடு கூட அப்படி ஒரு நேரத்தை செலவிடுகிறோமான்னா கொஞ்சம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் மறந்துடுச்சு. கமிட்டடை விட்டுட்டு கொஞ்சம் ஒரு படி மேலே போய் சரண்டர் அப்படிங்கிறத போய் பாருங்கள். சரண்டர் அப்படிங்கும் பொழுது சரணடை அப்படின்னு அர்த்தம். சண்டையை நிறுத்தி தோல்வியை ஒப்புக்கொள். கமிட்டடுங்கிறது என்ன அப்படின்னா, இது சரியானது, இது முக்கியமானது, அதனால் அதுக்கு நிறைய நேரத்தை கொடுக்கணும். ஆமாம், மனைவியாக போகிறவங்க இல்லை மனைவி ஆனவங்க அவங்களோட நம்ம நேரத்தை செலவிடணும். அது கமிட்டட். அவங்கள கடைக்கு கூட்டு போகணும், ஜாமான் வாங்கி கொடுக்கணும், தேவைகளை சந்திக்கணும். இது கமிட்மெண்ட், இது கமிட்டட். ஆனால் ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது நம்ம கமிட்மெண்ட்டாக வரலை, கமிட்டடாக வரலை. அவர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அவர் இல்லாமல் நம்மளால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. அவர் இல்லாத வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவரே சொல்கிறாரு, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? ஆமாம் ஆண்டவரே, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஐ எம் சரண்டரிங் மை செல்ஃப் அப்படின்னு வார்து தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. We have lot of committed Christians, but we have very few surrendered Christians. ஆனால் ஆதி திருச்சபை கமிட்டட் திருச்சபையாக இல்லை, அது சரண்டர் திருச்சபையாக இருந்துச்சு. அதனால தான் கழுத்தில் கத்தியை வச்சுட்டு சீசர் ஆண்டவரா ஜீசஸ் ஆண்டவரான்னா அவன் சீசர் ஆண்டவர் இல்லை, ஜீசஸ் தான் ஆண்டவர்னு சொன்னான். இன்றைக்கி நம்ம அந்த வாழ்க்கையில் கமிட்டட் கிறிஸ்டியனாக நம்ம இருக்கிறோமா? யோவான் 21வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து வந்து பேதுருவுக்கும் மற்ற சீஷர்களுக்கும் தரிசனம் கொடுத்து அந்த சம்பவம், அந்த பின்னணி உங்களுக்கு தெரியும். என்னை அன்பு கூறுகிறாயா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. அகாப்பேவா இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. பேதுரு உடனே உம்மை நேசிக்கிறேன், ஃபிலியோவா இருக்கிறேன் அப்படிங்கிறான். அதாவது தேவன் உலகத்தின் மேலே அன்பு கூறுறாரே, அன்கண்டிஷனல் லவ், அதே மாதிரி நீ என்ன நேசிக்கிறியான்னு கேட்டால் அவன் சொல்கிறான், ஐயோ அது கஷ்டம் ஆண்டவரே, நான் உண்மை ஃபிலியோ பண்ணுறேன் அப்படிங்கிறான். ஒரு சகோதரராக நேசிக்க முடியும் அப்படிங்கிறான். இதே கான்வர்சேஷன் தொடரும் பொழுது கடைசியாக பேதுரு தன்னுடைய என்ன சொல்லப்போனால், ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு சொன்ன பின்பு ஆண்டவர் சொல்கிறாரு, சரி என்னை பின்பற்றி வா அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு காரியம் நடக்குது. இவர் பேதுரு பின்பற்றி வான்னு சொன்ன உடனே அவர் உடனே, ஒரு நிமிஷம் ஆண்டவரே, அந்த யோவான் அப்படிங்கிறான். அதாவது நான் வரேன், அது கரெக்டு, பட் நான் ஒரு சாய்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் மறந்துட்டீங்களான்னு தெரில. இந்த நம்ம கூட எப்போதுமே போட்டி இருப்பான்ல நம்ம யோவான், அவனை மட்டும் விட்டுட்டு என்ன கூப்பிட்றீங்களோ, ஒருவேளை அவனுக்கு வேறு எதுவும் பெருசாக போஸ்ட் வச்சுருக்கீங்களோ அப்படின்ற உடனேயே இது எப்படி இருக்குன்னா, நாம் கூட இயேசுவை கூப்பிடுவோம்ல, ஆண்டவரே எக்ஸாம் எழுத போகிறேன் வாங்க, ஆண்டவரே இன்றைக்கி இன்டர்வியூக்கு போகிறேன் வாங்க, ஆண்டவரே இன்றைக்கி கல்யாணம் நீங்கள் வந்துடுங்க, நீங்கள் வந்து காணாவூர் கல்யாணத்துக்கு வந்த மாதிரி நீங்கள் எங்கள் கல்யாணத்துக்கு வந்து எல்லாத்தையும் நடத்துங்க. இப்போ ஆண்டவரை நீங்கள் கூப்பிடுறீங்க. இது எப்படின்னா, ஆண்டவரே எக்ஸாம் போகிறேன் வாங்க, ஆண்டவரே
இன்டர்வியூக்கு போகிறேன் வாங்க. இப்போ யார் ஆண்டவர் உண்மையிலே? நீங்கள் கூப்பிட்டு அவர் வராரு, அப்போ அவர் ஆண்டவரா இல்லை அவரை நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்களா நீங்கள் ஆண்டவரா? அதுக்காக நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இயேசுவை போகிற இடத்துக்கு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வரல, அது நல்ல விஷயம், ஆண்டவரை கூப்பிட்ற நல்ல விஷயம். ஆனால் இன்னொரு உணர்வு இருக்கணும். நான் இயேசுவை வழி நடத்துகிறேனா, நான் இயேசுவுக்கு ஆலோசனை சொல்லுகிறேனா, இல்லை இயேசு எனக்கு ஆலோசனை சொல்லுகிறாரா? நான் லீடரா இல்லை அவர் லீடரா? நான் லார்டா இல்லை அவர் லார்டா? இங்கே இவர் கேட்குறாரு. நான் வரது இருக்கட்டும், யோவான் அதுக்கு அவர் பாருங்களேன், அப்படிலாம் யோசிக்காத பேதுரு, அது முக்கியம் இல்லை பேதுரு, நான் உனக்கு சொல்கிறேன் என்னென்னு அப்படி நான் சொன்னார் பதில். அந்த பதிலை பாருங்களேன். 21வது வசனத்தில் பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே அப்படிங்கிறாரு. ஆண்டவரேன்னா கூரியோஸ், நான் ஒரு டூலோஸ், நீங்கள் கூரியோஸ், நான் ஒரு அடிமை, நீங்கள் என்னுடைய எஜமானன். ஆண்டவரே, அப்போ ஆண்டவரேன்னு இருந்தால் உனக்கு கேள்வி கேட்க உரிமையே கிடையாது. ஆனால் நீ ஆண்டவரேன்னு கூப்பிட்டுட்டு என்ன கேட்ட தெரியுமா? இவன் வாரானா அப்படின்னு கேட்குற. ஆனால் ஆண்டவரோட பதில் சொன்னார், ஐயோ பேதுருவே அப்படின்னு பதில் சொல்ல, எந்த அடைமொழியும் கிடையாது. பதில் என்ன தெரியுமா? அதற்கு இயேசு, நான் வரும் அளவும் இவன் இருக்கு எனக்கு சித்தமான, நான் தானே ஆண்டவர், அது ஏன் இஷ்டம், நான் தான் முடிவெடுப்பேன், நீ யார் கேள்வி கேட்கறதுக்கு, உனக்கு என்ன, பேசாமல் வாயை மூடிட்டு பின்னளவா. அதுக்கு அதான் அர்த்தம். நான் கலோக்கியெல்லாம் சொல்கிறேன், ஆனால் அர்த்தம் என்ன இருக்குது, எனக்கு சித்தமானால் அப்படின்னா என் இஷ்டம், அவன் நான் வர்ற வரைக்கும் இருப்பான், உனக்கு என்ன? ஆண்டவரே தானே கூப்பிட்ட, நீ ஆண்டவரேன்னு கூப்பிட்டேன்னா சத்தம் படாமல் என் பின்ன வர்றதை விட்டு எனக்கு ஆலோசனை சொல்கிற. நீங்கள் நம்மளும் அப்படித்தான்ல, நம்ம ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுவோம், அதே நேரம் ஆலோசனையும் சொல்லுவோம். ஆண்டவரே எனக்கு திருமணம் பண்ணுவதற்கு உதவி செய்யுங்க, இந்த பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல. ஆண்டவரே எனக்கு வேலை கிடைக்கணும், இந்த வேலை கிடைச்சா பரவாயில்ல. ஆண்டவரே எனக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசையாக இருக்குது, இப்படி ஊழியம் பண்ணால் பரவாயில்ல. இப்போ இது எப்படின்னா, ஆண்டவரே நான் வாரேன் யோவான், இதுக்கு ஆண்டவருடைய பதில் அல்லது உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற பதில் என்னன்னு கூப்பிட்ட, ஆண்டவரேன்னு தானே. ஆண்டவரேன்னு கூப்பிட்டேன்னா எனக்கு சித்தமானதை நான் செய்வேன், ரெடியா? ஓ இஷ்டம் இல்லை, ஏன் இஷ்டப்படி நான் செய்வேன், வர்றதுக்கு நீ தயாரா? பேசாமல் கமிட் பண்ணுறதுக்கு பதிலாக சரண்டர் பண்ணிடுங்க. பேதுரு சரண்டர் பண்ணார். இத்தனை வருஷம் கழித்து பேதுரை பற்றி நம்ம பேசுகிறோம்ல, சரண்டர் பண்ணுறேங்க. ஒரு குறிப்பு, ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன் பாருங்களேன். ராக்ஃபெல்லர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருந்தது. இன்டென்ஷனலாக அவங்க ஒரு காரியத்தை பண்ணினாங்கன்னு ஒரு சரித்திர பதிவு சொல்லுது. இன்டென்ஷனலாக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, செயின்ட் பேட்ரிக் கத்தீட்ரல் அப்படின்னு சொல்லி நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு திருச்சபைக்கு முன்னே ஒரு இமேஜை ஒன்றே வச்சாங்க, அல்லது ஒரு சிலையை வச்சாங்க. எப்படின்னா, ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு அட்லஸ், அதாவது உலக மேப்பை, பூமி உருண்டையை அப்படி சுமந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, திருச்சபைக்கு வாசலில் அப்படி சுமந்துட்டு இருக்கிற மாதிரி. என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா, கடவுள் இருக்கிறாரு, ஆனால் நீ தான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறணும், எங்களை மாதிரி ஆள்கிட்ட வேலை செஞ்சுங்கிற மாதிரி சொல்ல வராங்க. என்ன சொல்ல வராங்க? இந்த செக்யூலர் மேன் எவ்ரிடே ஹி ஸ்ட்ரகிள்ஸ் டு பேர் த வேர்ல்டு. இந்த உலகத்தை சுமக்கிறதுக்கு அவன் தோளில் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு சுமக்கிறான். அதுக்கு ஆண்டவர் உதவின்னு இல்லை, அவன் தான் சுமந்தாகணும் அப்படிங்கிற மெசேஜை சொல்கிறதுக்காக அப்படி ஒரு சிலையை வச்சாங்களாமா. உடனே அப்போ இருந்த ஆர்ச் பிஷப், பாசிபிளி கார்டினல் ஹேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த ஆர்ச் பிஷப் உடனே என்ன பண்ணாருன்னா, அவர் சரியாக செஞ்சாரா தப்பாக செஞ்சாராங்கிறது முக்கியம் இல்லை, எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். அவர் ஒரு விஷயம் செஞ்சார். என்ன செஞ்சாருன்னா, ஒரு குட்டி இயேசு சிலையை, தப்பு தான், உதாரணத்துக்காக மட்டும்தான் சொல்கிறேன், திருப்பி புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு குட்டி இயேசு, ஒரு சிறுவன் போன்ற ஒரு சிலையை செஞ்சு அந்த சிறுவன் கையில் உலகத்தை கையில் கொடுத்துட்டு அவருடைய கேஷுவலாக ஹோல்டு பண்ணுற மாதிரி வச்சுட்டாராமா. என்ன சொல்ல வந்தார்? அவர் செஞ்ச முறை தப்பு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சிலை வழிபாடு நிச்சயமாக தவறு, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதில் வந்த மெசேஜ் என்ன அப்படின்னா, ராக்ஃபெல்லர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தின் பாட நீ தான் சுமக்கணும், எங்களை மாதிரி ஆள்கிட்ட வேலை பார்த்து பாடுபட்டு உன் சுமையை நீ தான்ப்பா சுமக்கணும் அப்படிங்கிறவன். ஆனால் இந்த ஆர்ச் பிஷப் என்ன சொல்ல வந்தாருன்னா, உலகத்தை ஆண்டவர் கையில் கொடுத்துரு, அவர் ரொம்ப சிம்பிளாக தூக்கிட்டு வருவார், பேசாமல் சரணடைஞ்சிரு. இன்றைக்கி உங்களுக்கும் நான் சொல்கிற செய்தி இதுதான். நம்ம எல்லோரும் கமிட்டட் கிறிஸ்டியன்ஸ் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அப்பப்போ என்ன கேட்போம், ஆண்டவரேன்னு சொல்லிட்டு யோவான் என்ன ஆனா, ஆண்டவரே வேலை என்னாச்சு, ஆண்டவரே சம்பளம் என்னாச்சு, ஆண்டவரே அது என்னாச்சு, வேண்டாம். லெட்ஸ் நாட் ஜஸ்ட் பி a committed Christian. Let's go a step ahead
அண்ட் பி எ சரண்டர்டு கிறிஸ்டியன். அர்ப்பணம் நல்லது, ஆனால் அர்ப்பணத்தை விட மேம்பட்டது சரணடைவது. கர்த்தரிடத்தில் சரணடைந்தோன்னா நம்ம வாழ்க்கை நிச்சயமாக அவர் கரத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளை எதுவும் என்னைக்கும் அசைக்கவே முடியாது. கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் கர்த்தர், நீர் ஆண்டவர். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. பாரத்தை நான் யார் மேலே வைக்கிறேன்னா கர்த்தர் மேலே, ஆளுகை செய்கிறவர் மேலே. சகலமும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஆண்டவரே, பாரத்தை ஏன் முதுகு மேலே வச்சு ஏன் பாடுகளை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் சமக்க என்னால் முடியாது. ஆனால் இந்த பாரத்தை உம்ம மேலே வச்சு உம்முடைய நுகத்தை என் மேலே வச்சேன்னா என் வாழ்க்கை லகுவாக இருக்கும். ஆண்டவரே, நீர் ஆண்டவர் அப்படிங்கிற நுகத்தை நான் என்னை தாழ்மைப்படுத்துகிறேன், உம்மை போல நான் தாழ்மையுள்ளவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உம்முடைய நுகத்தை என் மேலே வச்சு என் பாரத்தை நான் கர்த்தர் மேலே வச்சிருக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நீங்கள் காத்துக்கொள்ளும். உம்மை கையில் கொடுக்கப்பட்ட எந்த வாழ்க்கையும் அது வெறுமையாக திரும்பினதே இல்லை. ஆண்டவரே, ஆசீர்வதியும். அர்ப்பணிக்கிறோம், சரணடைகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.